வேண்டிய முக்கிய உணவுகள். முழு தானியங்கள். இது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுகளான முழு தானியங்கள் நார்ச்சத்து நிறைந்த ஒரு உணவாகும். இவை குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டதாகும். இது இரத்த கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த உதவுது. அதாவது என்னதுன்னா, கைக்குத்தல் அரிசி, ஓட்ஸ், ரவை மற்றும் முழு கோதுமை ஆகியவை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. சிறுதானியங்கள் குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டவை, அதிக நார்ச்சத்து உள்ளது, இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுகிறது. நட்ஸ் மற்றும் விதைகள். நட்ஸ் மற்றும் விதைகள் புரதம், ஜீரண நார்ச்சத்து, மெக்னீசியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் சிறந்த ஆதாரங்களாக இருக்கின்றன. நட்ஸுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக இருக்குது. சரியான அளவில் இவற்றை உட்கொள்வதனால் எடை குறைத்து இரத்த சர்க்கரை அளவை, கொழுப்பின் அளவை பராமரிக்க உதவுகிறது. வால்நட், பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸுகள் நீரிழிவு நோய்க்கு உகந்தவை மற்றும் ஆளி விதைகள், பூசணி விதைகள், சியா விதைகள் நீரிழிவு நோயாளர்களுக்கு அதிக சத்தான உணவாக அமைகிறது. முழு பருப்பு வகைகள். அதாவது முழு பருப்பு வகைகளில் புரதம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. இதனால் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டுட்டே வரலாம். அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸும் கிடச்சிரும். அதாவது கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, பீன்ஸ் இது எல்லாமே அவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸும் கிடச்சிரும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் கட்டுக்குள் வரும். காய்கறிகள். அதாவது நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். அந்த நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை சாப்பிடும் பொழுது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு நிலை உருவாகும். பசியை தூண்டாமல் இருக்கும். காய்கறியில் குறைந்த அளவு மாவுச்சத்து தான் இருக்கும். இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு உணவாக அமைகிறது. அனைத்து விதமான சுரைக்காய் வகைகள், கத்தரிக்காய், காலிஃப்ளவர் அதிகமாக நீர்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். கோவக்காய் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய ஒரு சூப்பரான உணவு. இதில் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதோட விட்டமின்கள், தாதுக்களும் இதில் நிறையா இருக்குது. அதாவது இந்த கோவக்காய் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுக்குள் வருது. அதனால இது சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக அந்த காயை சாப்பிட்டுக்கிறாங்க. அடுத்து ஒரு சூப்பரான உணவு வாழைப்பூ. வாழைப்பூவில் மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டு, இரும்புகள், விட்டமின்ஸ்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அதாவது வாழைப்பூ குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்ட ஒரு பூ. இதை டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தமானது, அதாவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையானது கட்டுக்குள் வரும். சர்க்கரை வராமல் தடுக்கவும் வாழைப்பூ ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்த ஒரு சூப்பரான உணவு என்னென்னா சுண்டவத்தை. சுண்டவத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன சத்துனா, நார்ச்சத்துக்கள், புரதம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ் போன்ற தனிமங்கள் எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது. அதனால் சுண்டைக்காயை நம்ம வாரத்தில் 2 நாள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும். அடுத்து ஒரு சூப்பரான உணவு முருங்கைக்கீரை. இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. அது கீரைகளின் அரசன்னு சொல்லலாம் அந்த முருங்கைக்கீரை. ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து நிறைந்த கீரை. இந்த கீரையை வாரத்துக்கு 3 முறை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்குள்ள எல்லா வியாதியுமே சரியாகும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், சோடியம், சிங்க், மெக்னீசியம், விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃபைபர், புரதம் போன்ற ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை முருங்கைக்கீரை கட்டுக்குள் வைக்கும். அதனால் முருங்கைக்கீரை ரெகுலராக சாப்பிட்டுட்டே வாங்க சரியாயிடும். அடுத்த ஒரு உணவு கொத்தமல்லி. கொத்தமல்லியை நம்ம உணவில் சேர்த்துட்டே வரும் பொழுது சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும். அடுத்து புதினாவை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளும் பொழுது சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும். அடுத்து ஒரு சூப்பரான உணவு பாகற்காய். பாகற்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, பீட்டா கரோட்டின்கள் போன்றவை, ஃப்ளேவனாய்டுகள், லூட்டின், இரும்புச்சத்து, சிங்க், பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீசியம், தாதுக்கள் போன்ற எல்லாமே பாகற்காயில் இருக்குது. அது பாகற்காய் டைப் 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்ள ஒரு சிறந்த மருந்தாக பாகற்காய் சாறு பயன்படுகிறது. பாகற்காயில் உள்ள ஒரு வகை வேதிப்பொருள் இன்சுலின் போலவே செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. அதனால் பாகற்காயை நம்ம டெய்லி, அதாவது வாரத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிட்டே வரும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைக்கப்பட்டு சர்க்கரை நோய் சரியாக்கப்படுகிறது.
அடுத்த ஒரு சூப்பரான உணவு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம். வெந்தயத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துலாம் இருக்குதுன்னா விட்டமின் சி, புரதம், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு, இது எல்லா சத்துமே வந்து இதில் இருக்குது. அதை தவிர டயோஸ்ஜெனின் அப்படிங்கிற ஒரு சேர்மம் வந்து வெந்தயத்தில் வந்து இருக்குது. இந்த வெந்தயத்தை வந்து நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து கட்டுக்குள் வைக்கப்படுது. இதில் உள்ள நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைத்து ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்கிறது. லவங்கப்பட்டை, இந்த லவங்கப்பட்டை வந்து இன்சுலினை அதிகரிப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் ஆரோக்கியமான ஒரு நல்ல பலனை வந்து தருதான். லவங்கப்பட்டை குடிநீர் வந்து நச்சுக்களை அகற்றவும் செரிமானத்திற்கும் உதவுகிறது. இது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை எரித்து உடல் எடையை குறைக்க செய்கிறது. ஒரு சூப்பரான உணவு வந்து முட்டை வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து முட்டை வந்து ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டை வந்து வயிற்றை நிரப்புவதோடு குளுக்கோஸை உறிஞ்சுவதையும் குறைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சாதகமான உணவாக இருக்கும். அது முட்டை இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் அபாயம் இல்லாததால் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிடுவது உகந்தது. இருப்பினும் முட்டையின் வெள்ளைக்கரு உட்கொள்வதில் எந்த ஒரு வரமும் கிடையாது. முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது மஞ்சக்கருவில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது முட்டையில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறனாலையும் கலோரிகள் வந்து கம்மியாக இருக்கிறனாலையும் சர்க்கரை நோயாளிகள் வந்து முட்டையை வந்து சாப்பிடலாம். அடுத்து ஒரு சூப்பரான உணவு மீன். அது மீனில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரதம், இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் B12 ஆகிய ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்குது நம்ம உடம்புக்கு. அது மீனில் இருக்குது. ஸோ மீன் வந்து குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துவதும் நீரிழிவு நோய், நரம்பியல் போன்ற பிரச்சனைகள் இருப்பவங்களும் இது வந்து சாப்பிடலாம். அது குளுக்கோஸ் அளவை வந்து இது கட்டுப்படுத்தும். மீன்கள் சாப்பிட்றதுனால வந்து சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். அதனால் மீனை வந்து நம்ம தாராளமாக எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய காய்கள், அதாவது தரைக்கு அடியில் விளையும் கிழங்குகள் அனைத்துமே அவங்க வந்து தவிர்க்க வேண்டும். முக்கியமாக உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் இதை அனைத்துமே சாப்பிடவே கூடாது. ஏன்னா இதை சாப்பிட்டால் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.